தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சனிக்கிழமை அன்பர்களே, தாய் மரியாவின் வல்லமை மிக்க பரிந்துரை ஜெபத்தால் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அம்மா ஜெபத்திலே ஆசீர்வாதமாய் இருப்போம். அம்மா ஜெபத்திலே வல்லமையிலே வாழ்வோம். பிரியமானவர்களே, இறை வார்த்தை ரோமேயர் புத்தகம் 21 அதிகாரம் 1 வார்த்தை எடுங்க. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். பொருட்களை அல்ல. இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்க உங்களையே கடவுளிடம் படையுங்கள். அப்படின்னா நம்மள முழுமையா நம்ம பிரேயர்ல அர்ப்பணிக்கணும். கடவுளுக்கு உகந்த அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை முழுமையா கொண்டு வந்து, அப்படின்னா நீங்க பிரேயர்ல இருக்கும்போது வேற எதுக்கும் சிந்தனைக்கு இடம் கூடாதீங்க. முழுமையாய் அதுலதான் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது அன்பர்களே. அதுதான் கிருபை அடங்கி இருக்கிறது அன்பர்களே. அதுதான் நம்ம அவருடைய ஆற்றலை நம்ம பெற முடியும். இந்த வாழ்க்கைக்கு தேவையான வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முழுமையாய் உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உகந்த வழிபாடு. நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் உகந்த வழிபாடு. நம்ம நேரத்தையும் நம்மளுடைய உழைப்பையும் முழுமையாய் அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான். அப்படின்னா வேற எதையும் யோசிக்காதீங்க. கோயிலில் இருக்கும் போது, ஐயோ நான் வீட்டில் அதை பண்ணிட்டு வந்துட்டேனே, ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேனே, பிள்ளைக்கு காசு கொடுக்காம வந்துட்டேனே, அங்கே முடிஞ்ச உடனே அங்கே கறிக்கடைக்கு போனோம், இங்கே போய் ஜாப் விஷயமா இதை போய் பண்ணணும், இதெல்லாம் எதையுமே யோசிக்காம எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருன்று முழு நம்பிக்கை. அந்த கேள்வியெல்லாம் வரும், அந்த சிந்தனைகள்லாம் வரும். உங்களை சோதிக்கிறேன், இப்படிதான் உங்களை சோதிப்பான் சிந்தனைகள் வாயிலாக. அந்த சிந்தனை எல்லாம் அவர்கிட்ட அர்ப்பணிச்சு, நான் கோயிலில் இருக்கேன், ப்ரேயர் தான் பண்ண போறேன், மீதி அவர் பார்த்துப்பார். வெளியில போய் பார்த்துக்கலாம், வெளில போய் பாருங்க, எல்லாமே நடந்துடும். அதுக்கேற்ற ஏற்பாடுகளை தூதுவர்கள் செய்வார்கள். எனவே அதுதான் வழிபாடு. ஆண்டவர் நம்முடைய ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனின் செம்மறி என்ற நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா அவர் நமக்கு ஆற்றலாய் வந்திருக்கிறார், உணவா வந்திருக்கிறார். அவரை உட்கொள்ளுகிற நாம் வாழ்வோம். பூசில தான் செய்கிறோம். அவர் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்று குருவானர் தருகிற பொழுது அவரை உணவாய் உட்கொள்ளுகிறோம். அதுதான் திருமுழுக்கு யோவான் சொன்னார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ உலகின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவார். யாரெல்லாம் அவரை உட்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள். அதை உட்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் தூய்மை, பாவ மன்னிப்பு. வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடாம கோயில் அமர்ந்து ஜெபித்தல். ஆராதிப்போமா? நன்றி அப்பா, என்னை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. உண்மையே எங்களுக்கு உணவாய் தந்திருக்கிறாரே. தாய் மரியா ஜெபத்துல சனிக்கிழமை தாய் மரியாளோடு இந்த ஜெபமாலையிலே உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு நன்றி தகப்பனே. உண்மையே எங்களுக்காய் உணவாய் தருகிறேன் என்ற செய்திக்கு நன்றி அப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனவே பிரியமான இறை உறவுகளே, இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சாமி இன்னொரு பற்றி பேசுகிற போது ஒரு ஆடும் ஒரு கோழியும், ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆடும் ஒரு கோழியும் நண்பர்கள். இந்த ஆடும் கோழியும் ஒரு முறை சந்தைக்கு நடந்து செல்ல நேரிட்டது. இந்த சந்தையிலே ஒரு கடையிலே கோழி பார்க்கிறது. கோழி முட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப பெருமிதத்தோடு பார்க்கிறது கோழி. பார்த்தாயா, இந்த மனிதத்திற்காக, இந்த மனுஷங்களுக்காக நாங்கள் எங்கள் முட்டைகளை கொடுத்துருக்குறோம். சாப்பிட்டு தான் அவங்க முட்டை ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்ல ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான் கோழி. ஆடு சொன்னதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு கறிக்கடை, ஆட்டுக்கறியை தொங்க விட்டுருக்காங்க. ஒரு இளம் ஆடு தொங்க விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் முட்டையை தான் கொடுக்குறீங்க. ஆடு சொன்னதான் அதை பார்த்துட்டு நீங்கள் முட்டையை தான் கொடுக்குறீங்க, ஆனால் நாங்கள் எங்களையே கொடுக்குறோம். அவர்கள் எங்களையே உணவாக உண்டு, எங்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள், எங்கள் வாழ்க்கையே அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னதாம் ஆடு. அதுதான் கதை தான் இது. இந்த செய்தி தான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இதோ இறைவனின் செம்மறி, இதோ ஆண்டவரினுடைய ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி தான் பலியாக போகிறது. நம்ம அதை உட்கொள்ள போகிறோம். நமக்காக அந்த ஆடு இறக்க போகிறது. அந்த இறப்பின் வழியாய் இந்த ரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம். அந்த மீட்பினுடைய நினைவு தான் ஒவ்வொரு பூசை. அதான் பூசை போகணும். ஜெபத்தினுடைய உச்சம் ஜெபம் என்னன்னா பூசை தான்.
அதில் ஆண்டவரே வருகிறார். கல்வாரி நிகழ்வு ஒவ்வொரு முறையும் அந்த பூசையில் நடைபெறுகிறது. அந்த குருவானவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அனைவரும் இதை பெற்று மகிழுங்கள் என்று சொல்கிறவர், அனைவரும் இதை பருகுங்கள், இது ரத்தம் என்று சொல்கிற பொழுது அந்த இறைவனையே நாம் பெற்று பருகுகிறோம். அந்த இதோ செம்மறி என்று சொன்னாரே, அதனுடைய நிறைவை அந்த பூசையில் நாம் பெறுகிறோம். எனவே உங்களை தயாரித்து பூச பாருங்கள். சனிக்கிழமை அம்மா ஜபத்தில் உங்களை தயாரித்து உங்கள் ஆலயத்துக்கு சென்று அர்ப்பணித்து திவ்ய நற்கருணையை பெறுங்கள். இதான் ஆசீர்வாதம், இதான் வல்லமை, இதான் கிருபை. நிறைய பேர் கோயில் வாசல்லே இருந்துட்டு நான் ஆண்டவரப்பா பிளஸிங் வாங்கிட்டு வந்துட்டேன், சில பேர் தீர்த்தத்துக்கு மட்டும் முன்னாடி தலையை காமிச்சிட்டு நான் பிளஸிங் வாங்கிட்டு வந்துட்டேன், சில பேர் பாவ சகித்தனமே செய்யாமல் நன்மை வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அப்படிலாம் இல்லை. தகுந்த தயாரிப்போடு நல்ல பூசை, முழு பூசையை பார்த்து இந்த திவ்ய நற்கருணை பெறுகிற பொழுது அவரையே நாம் பெறுகிறோம், அவர் ஆற்றலையே நாம் பெறுகிறோம். நன்றி செலுத்தி ஆராதிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த சனிக்கிழமையிலே தாய் மரியா ஜபத்திலே அப்பா நீங்க தொடுவீராக, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, வல்லமையான இறை கிருபையில வாழ்வீர்களாக, இயேசு கிறிஸ்துவின் திருப்பையில சாட்சியமா இருப்பீர்களாக. வல்லமையான இறைவர் உங்களை தொடுவார், உங்களை வழி நடத்துவார், நீங்க மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் சொல்லுகிறேன், நீங்கள் அபிஷேகமா இருப்பீங்க, நல்லது நடக்கும். வல்லமையான இறைவனுடைய அருளை பெற தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே சனிக்கிழமை வல்லமையான இறைவன் இந்த வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். மாதா உங்களுக்காக ஜெபிக்கிறார். இறை கிருபையிலே வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, இந்த வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை, எனவே தாய் மரியாள் ஜெபத்தில் அபிஷேகத்தில் நாம் வாழ்வோம், நல்லது நடக்கும், வல்லமையான இறை கிருபையிலே தாங்கப்படுவோம். மகிழ்ச்சியா இருங்க, நல்லதே நடக்கும். விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. யாருக்கு இந்த ஆராதனை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.